அவதுல்லா ஷரீகலா வஷதன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏகத்துவம் தௌஹீத் என்ற இந்த கொள்கையை, இந்த பாக்கியத்தை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம், அதனை பெற்றதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவு கூறுவதற்காக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக, இந்த உலகத்திலே கடைசி தூதராக மக்கள் மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்ய அனுப்பினான். அவர்களுக்கு முன்பாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்து ஒவ்வொரு நபிமார்களும் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக, மக்களை இறைவனை வணங்க வேண்டும் என்ற அந்த ஏகத்துவ சிந்தனையில் கொண்டு வருவதற்காக பிரச்சாரத்தை செய்து வந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் அந்த பிரச்சாரத்தை செய்து அவர்களுக்கு ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுதோ, இல்லை என்று சொன்னால் அந்த நபி இறந்த பிறகோ வேறொரு நபி மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பிரச்சாரத்தை தங்கு தடையின்றி மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்க ஏற்பாடு செய்திருந்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அவன் அறிவித்த பிறகு, அதற்கு பிறகு எந்த நபியும் வரப்போறது கிடையாது. ஆனால் அதற்கு பிறகு இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்றைக்கும் மக்கள் அந்த தௌஹீத் கொள்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கள் மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைப்பதற்காகவே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அறிவிக்கிறான். இனி நபி வரமாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அறிவிக்கப்பட்ட பிறகு எந்த நபியும் நமக்கு பிரச்சாரம் செய்ய போறதில்லை. அப்ப பிரச்சாரம் செய்யணும்னா அப்ப இந்த கொள்கையில மக்கள் நிலைத்திருக்க என்ன செய்யணும்? அதற்கான ஏற்பாடு தான் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, வல்தகு மின்கும் உம்மத்துன், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்ப நன்மையை ஏவக்கூடிய, தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு கூட இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருக்கும். அவங்களுக்கு கிடைத்த அந்த ஏகத்துவ சிந்தனை, அவர்களுக்கு கிடைத்த அந்த நல்வழி பாதை, சத்திய கொள்கையை மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்பாங்க. இது நபிமார்களுடைய பணி, இறை தூதர்களுடைய பணி. இந்த இறை தூதர்களுடைய பணி, இறை தூதர்களுடைய வருகை முற்று பெற்ற பிறகு யாருக்கு சேர்கிறது? யார் இந்த கொள்கையை சரியா அறிந்திருக்கிறாங்களோ, யார் இந்த சத்திய கொள்கையை நிலைத்திருக்கிறாங்களோ, யார் இந்த உண்மை சித்தாந்தத்தை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தலையில அல்லாஹ் சுமத்தி இருக்கிறான். அப்ப இந்த சுமை யாருக்கு வருது? யார் இந்த கொள்கையை உண்மையா ஏற்று அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சுமை வருது, இந்த கடமை வருது. அல்லாஹ் இதை கடமையாக்கி இருக்கிறான். அவர்கள் தங்கள் அளவுல தொழுதா போதும், நம்ம நோன்பு வச்சா போதும், நம்ம ஹஜ்ஜி செய்தா போதும், நமக்கு விதிக்கப்பட்ட இந்த மாதிரி கடமைகளை செய்தா போதும் என்று அவர்கள் அதை தட்டி கழித்து சென்று விட முடியாது. அவர்களுக்கு இது ஒரு கடமை. எது? உங்களுக்கு ஏகத்துவ சிந்தனை கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு நல்வழி பாதை, இறைவனுடைய பாதை கிடைத்திருக்கிறது, சத்திய கொள்கை கிடைத்திருக்கிறது. இந்த கிடைச்ச கொள்கைய இது கிடைக்காத மக்கள் நிறைய இருக்கிறாங்க, ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் இன்னைக்கு நிறைய மக்கள் பெருகிட்டோம், தௌஹீத் வளர்ந்துட்டுது, மக்கள் எல்லாம் பெருகிட்டான்னு நினைக்கிறோம். ஏன் என்று சொன்னால், முன்னாடி மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த தமிழ்நாட்டுல நம்ம கொள்கையை பிரச்சாரம் செய்யும் பொழுது விரல் வெட்டி எண்ணக்கூடிய 1-2 பேர் தான் இருந்திருப்பாங்க ஒரு ஊர்ல. அந்த மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அடி உத வாங்கி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ அவ்வளவு வீரியமா பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா அதன் பிறகு நமக்கு என்று ஒரு கூட்டம் வந்துடுது, நமக்கு என்று சொல்வதற்கு ஒரு தளம் வந்த பிறகு அந்த வீரியம் குறைஞ்சு போச்சு. ஏன்? நம்ம அளவுல சொன்னா போதும், நம்ம நிறைய பேர்கிட்ட இனி எதுக்கு சொல்லணும் என்று அந்த சிந்தனை வந்துட்டுது. ஆனா இன்றைக்கு வரைக்கும் இந்த கொள்கை போய் சேராத ஏராளமான கிராமங்கள் இருக்குது. நம்ம பார்த்தோம்னா 5% மக்கள் தான் அந்த தௌஹீத் சிந்தனைய சரியா புரிஞ்சிருப்பாங்க,
சரியா அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆனா 95% மேலான மக்கள் இந்த தௌஹீத் கொள்கையை பற்றி அறியாத மக்களா இருந்துக்கிறாங்க. ஏகத்துவத்தை தெரியாத மக்களாக, சத்திய கொள்கை எது என்பது விளங்காத மக்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்ப அந்த மக்கள் மத்தியில இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாருடைய கடமையா இருக்கிறது? இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுடைய கடமை. இதை அல்லாஹ்விட நம்ம பதில் சொல்லி ஆகணும். நம்ம இந்த கடமையை கட்டி கழித்து போனோம்னு சொன்னா அல்லாஹ் கேள்வி கேட்பான். உனக்கு தெரிஞ்சதை நீ ஏன் அடுத்த ஆள்கிட்ட சொல்லல? உனக்கு தெரிந்ததை நீ மற்றவர்களுக்கு ஏன் எத்தி வைக்கல? உனக்கு கிடைத்த இந்த பாக்கியத்தை, தௌஹீத் என்கிற பாக்கியத்தை பிறருக்கு நீயே சொல்லல என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். கேள்வி கேட்கக்கூடியது மட்டுமல்லாம இந்த உலகத்திலே சில தண்டனை நமக்கு இறங்கிடும். அல்லாஹ்வுடைய அதாபுகள் வருவதற்கான வாய்ப்பும் எப்ப அமையும் சொன்னா, நமக்கு கிடைத்த ஏகத்துவத்தை நம்ம சுத்தி இருக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலன்னு சொன்னா, சொல்லலன்னு சொன்னா, அவர்களுக்கு எப்படி தீமையிலிருந்து அவர்களுக்கான தண்டனை அனுபவிப்பார்களோ அந்த தண்டனை யார் சொல்லாம இருக்கிறாங்களோ அவங்களும் அதை அடைய வேண்டிய நிலைமை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணமாக சொல்றாங்க, ஒரு சம்பவம் மாதிரி சொல்றாங்க. ஒரு கப்பல் இருக்குது, ஒரு கப்பல்ல மக்கள் பிரயாணம் பண்றாங்க, கடல்ல கப்பல் போயிட்டே இருக்குது. அந்த கப்பல் 2 அடுக்கு அந்த ஒரு தளம் கொண்டதாக கப்பல் இருக்குது. கீழ்த்தளத்துல உள்ளவங்களுக்கு எது தேவை என்று சொன்னாலும் மேல் தளத்துல போய் தான் எடுத்துட்டு வரணும். அதுல முக்கியமா தண்ணீர் மேல் தளத்துல தான் இருக்குது. கீழ்த்தளத்துல உள்ளவங்களுக்கு தண்ணீர் தேவை என்று சொன்னால் அவங்க மேல் தளத்துல போய் தான் தண்ணியை எடுத்துட்டு கீழ்த்தளத்துக்கு வரணும். நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ் தான், செய்தி தான், ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம் தான், கதை கிடையாது. அப்ப மேல் தளத்துக்கு போய் அவங்க தண்ணீர் எடுத்துட்டு வர்றதுக்கு சிரமமா இருந்த உடனே கீழ்த்தளத்துல உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, நம்மளை சுத்தி தண்ணியா இருக்குது, நம்ம ஏன் மேல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், இங்க ஒரு ஓட்டையை போட்டோம்னா தண்ணி கீழே இருந்து கப்பல் உள்ள வந்துடும், இங்கே நம்ம மொண்டு எடுத்துக்கலாம, நமக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கலாம், எதுக்கு மேல் தளத்துக்கு போய் சிரமப்படணும் என்று சொல்லி கீழ்த்தளத்துல உள்ளவங்க ஆலோசனை பண்ணி அந்த கப்பல்ல ஓட்டை போடுறாங்க. மேல் தளத்துல உள்ளவங்க அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க, அவன் கீழே ஓட்டை போட்டு போகுது, அவன் தானே மூழ்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ண, நம்ம எதுக்கு சொல்லணும், ஓட்டை போட்டு சொல்லிட்டு அவன் கண்டுக்காம இருந்தான் என்று சொன்னால் மூழ்க போவது கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் மட்டுமா மேல்தளத்தில் உள்ளவர்கள் சேர்ந்தா? ரசூலுல்லாஹ் கேட்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், மேல் தளத்தில் உள்ளவர்கள் கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் செய்யக்கூடிய அந்த தீமையை, தவறை கண்டும் காணாமல், அதை சுட்டி காட்டாமல், அதை செய்யாதீர்கள் என்று தடுக்காமல் இருந்தார்கள் என்று சொன்னால் மூழ்கடிக்கப்பட போவது கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் மட்டுமா மேல்தளத்தில் உள்ளவர்கள் சேர்ந்தா? 2 பேரும் சேர்ந்தேதான் மூழ்க போறாங்க. 2 பேருக்கு தான் அழிவு வரப்போகுது, 2 பேரும் தான் தண்ணீர்ல மூழ்க போறாங்க. அப்ப 2 பேரும் 2 குரூப் தான் சாக போகுது. அப்ப நம்ம தவறை, தீமையை நம்ம சுற்றியுள்ள இடத்தில் நடக்கும் பொழுது, சுற்றியுள்ளவர்கள் செய்யும் பொழுது நாம அதை கண்டு அதை தவறை சுட்டி காட்டி திருத்தாமல் அவர்கள் மத்தியிலே அது தீமையை தடுக்காமல் நாம நின்றோம் என்று சொன்னால் நமக்கு ஏன் வம்பு, நமக்கு எதுக்கு இந்த வேலை, நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போவோம் என்று நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அதனால் பாதிப்பு யாருக்கு வரும்? 2 பேரும் தான் வரப்போகுது. நம்ம பக்கத்துல ஒரு தெருவுல ஒரு 10 வீடு தள்ளி ஒரு வீட்டுல தீ பிடிக்குது, நம்ம இங்க இருந்து பார்க்கிறோம் தீ பிடிச்சி எரியுது, நம்ம இங்க இருந்து அங்க போய் சொல்லி அது தீ அணைக்கிறதுக்கான முயற்சியை ஏற்பாடு செய்யாம இருந்து இங்க அவன் வீட்டுல தான் தீ பிடிக்குது, 10 வீடு தள்ளி தானே இருக்குது, நமக்கு ஏன் ரொம்ப இருந்தது சொன்னால் அந்த தீ என்ன செய்யும், 10ல இருந்து 8வது வீட்டுக்கு வரும், 8ல இருந்து 5வது வீட்டுக்கு வரும், 5வது வீட்டுல இருந்து 2வது வீட்டுக்கு வரும், கடைசியில இருந்து நம்ம வீடு சேர்ந்தா காலியாகும். அப்ப நம்ம பதறி போய் தண்ணியை தூக்கி ஊற்றி அணைக்க நினைச்சா கூட அணைக்க முடியாது. ஏன்? முதல்ல நம்ம அதற்கான முயற்சியை செய்யணும் என்று சொன்னால் நாம அந்த விபத்திலிருந்து தப்பிச்சிருக்கலாம், தீ விபத்திலிருந்து தப்பிச்சிருக்கலாம். அப்ப தவறை முதல்ல நம்ம சுட்டி காட்டணும். தீமையை காணும் பொழுது அதை கண்டும் காணாமல் நமக்கே நோன்பு என்று சொல்லி நம்ம அளவுல நம்ம பாதுகாத்தா போதும் என்று நம்ம இருந்தோம் என்று சொன்னால் பாதிக்கப்பட போறது அவங்க மட்டும் கிடையாது, தீமையை செய்யக்கூடியவர்கள் மட்டும் கிடையாது, அதை சுற்றியுள்ளவர்கள் சேர்ந்தான் பாதிப்போம், பாதிப்புக்கு ஆளாகும். அது தவறுக்கு தெரிந்தவர்கள், அது சரியான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் தீமையை கண்டு அதை தடுக்கணும், அவர்களுக்கு சுட்டி காட்டி திருத்தணும், அவர்கள் மத்தியில் எடுத்து வைக்கணும். எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் நம்மளும் சேர்ந்து அந்த பாதிப்புக்கு ஆளாக வேண்டி வரும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அழகா இந்த உதாரணம் மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் ஒரு செய்தியை குர்ஆன்ல சொல்றான், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கூட்டத்தை அல்லாஹ் குரங்காக இழிவுபடுத்தப்பட்ட சமுதாயமா மாற்றான் ஒரு கூட்டத்தை. அந்த கூட்டத்தை சம்பவத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 3 கூட்டமா அந்த கூட்டம் இருக்கிறாங்க. அந்த 3 கூட்டம் ஒரு இடத்துல வாழ்கிறார்கள். அந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய அந்த கட்டளையை மீறுகிறார்கள். அந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சனிக்கிழமை நீங்க புனித நாள், இப்ப எப்படி நமக்கு ஜும்மா தினத்துல ஒரு குறிப்பிட்ட நேரம் வியாபாரம் செய்யக்கூடாது,
அந்த தொழில் ஈடுபடக்கூடாது என்று இருக்கிறதோ அதே மாதிரி அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இருக்கிறான். சனிக்கிழமை நீங்க மீன் பிடிக்காதீங்க, அது புனித நாள், அந்த நாள்ல வியாபாரம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் வியாபாரம் செய்யாதீங்க, மீனை பிடிக்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ் கட்டளை இட்டு விட்டு அந்த மக்களுக்கு சோதனையும் செய்யலாம். என்ன சோதனை கொடுக்குறான்? மத்த 6 நாளும் தண்ணீர் அந்த கடல்ல மீன் வெளியே வரமாட்டேங்குது, உள்ள போயிருது, அவங்களுக்கு மீன் கிடைக்க மாட்டேங்குது. அந்த சனிக்கிழமை ஆன உடனே மீன் மேல்மட்டத்துக்கு துள்ளி வீசி விளையாடுது, வெளியே பார்த்தா மீனா இருக்குது. 6 நாளா மீன் கிடைக்காதவன் ஒரு நாள் மீன் கிடைக்கும் போது என்ன செய்வான்? என்னடா அல்லாஹ் சொன்னாலும் நம்ம எப்படி கேட்க முடியும்? நமக்கு தொழில் வேணுமே, நமக்கு வியாபாரம் வேணுமே, நமக்கு வருமானம் வேணுமே, பணம் வேணுமே, அது குடிச்சுடும் என்று சொல்லி உள்ள இறங்கி மீனை பிடிக்க போறான். ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? அதை மீனை பிடிக்க போவாதீங்க, அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறான், அதை செய்யாதீங்க என்று சொல்லி நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறான். அதனால அல்லாஹ் சொன்ன விஷயத்தை மாற்றிட்டு நம்ம போகக்கூடாது, மறுத்துட்டு போகக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டம் அந்த மீனை பிடிக்க போகக்கூடியவங்களை தடுக்கிறாங்க. அவங்க போறாங்க, தடுத்த பிறகு அதை மாறு செய்து அந்த கூட்டம் மீன் பிடிக்க போகுது. இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க? அந்த மீன் பிடிக்க போகக்கூடியவங்க போய் மீன் பிடிக்காதப்பான்னு சொல்லாம யார் அறிவுரை சொல்றாங்களோ, யார் தடுக்கிற தீமையை தடுக்க நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் உனக்கு வேற வேலை இல்லையா, அவன் செய்தா அவன் அழிய போறான், அல்லாஹ் அழிய போறான்னு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒருத்தர் நீயே தடுத்துட்டு இருக்க, அல்லாவுடைய அழிவு அவனுக்கு வரப்போகுது, நீ பேசாம ஓன வேலையை பார்த்துட்டு போ, நம்ம வேலையை பார்த்துட்டு போ என்று சொல்லி யார் சரியான கொள்கையில் இருக்கிறாரோ, யார் தவறை சுட்டி காட்டுகிறாரோ, தீமையை தடுக்க நினைக்கிறாரோ, அல்லாவுக்கு மாறு செய்வதை யார் தடுக்க நினைக்கிறாரோ அந்த கூட்டத்துக்கு போய் ஒரு நடுநிலை என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் என்ன பண்ணுது? நீ அங்க நீ எதுக்கு போய் சொல்ற, உன் வேலையை பார்த்துட்டு போ, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், அவன் சாவன் செத்துட்டு போட்டு, அவன் அழிஞ்சிட்டு போட்டு என்று சொல்லி அந்த தூய்மைக்கு போகக்கூடிய மக்களுக்கு அறிவுரை சொல்லாம தீமையை தடுக்கக்கூடிய மக்கள் அறிவுரை சொல்லி அவங்கள்ட்ட அவங்க விளக்குறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்றான்? தீமையை செய்த அந்த மக்களை மட்டும் குறைஞ்சா மாட்டாம யார் இந்த நடுநிலை வேஷம் போட்டுக்கிட்டு தீமையை தடுக்காம தீமையை தடுக்கக்கூடிய மக்களுக்கு அறிவுரை சொன்னாங்களோ அந்த மக்களை சேர்த்து குறைஞ்சா மாத்தினான். அப்போ நம்ம இதுல என்ன தெரியுது? நம்ம அளவுல நம்ம வாழ்க்கையை நடத்தினால் போதும், தீமை செய்வது தீமை செஞ்சுட்டே போட்டோம், நமக்கே வம்பு, நம்ம வாழ்க்கை, நம்ம குடும்பம், நம்முடைய வணக்க வழிபாடு, நம்ம தொழுகை, நம்ம நோன்பு, இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும், அல்லாட்டுக்கு நம்ம கூலி கிடைச்சிருந்து நம்ம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதாபை இறக்கும் போது யாருக்கும் சேர்த்து வரும். யாரு தடுக்காம இருந்தானோ அவனுக்கு சேர்த்துதான் வரும். தடுத்தவன் தப்பிச்சுக்கிடுவான். இவன் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி அநீதிகள் நெல்மார்கள் இழைக்கப்பட்டதோ, அநியாயம் செய்யப்பட்டாலும் நெல்மார்கள், அதே மாதிரி அநியாயம் ஒரு தீமையை தடுக்கும் போது ஒருத்தருக்கு ஏற்படும். அந்த அநியாயங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு பொறுமையாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நம்ம அதை செய்வோம் என்று சொல்லி தீமையை தடுப்பதற்கு யாரு முன்னாடி போய் நிற்கிறாங்களோ அவங்க அல்லாஹ் காப்பாத்திடும். இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காப்பாத்திடும். தீமையை தடுக்க போகும்போது சில மக்களுக்கு என்ன வரும்னா, நம்ம எதுக்கு சொல்ல போனா நம்ம சொல்றதை கேட்கவா போறான், நம்ம சொல்றோம், நம்ம சொன்னாலும் அவன் காது கொடுத்து கேட்கவா போறான், எதுக்கு தேவையில்லாம இப்படியும் சில மக்களுக்கு என்ன இருக்குது, நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் திருந்த மாட்டேங்கிறான், நம்ம அதுக்கு இனியும் போய் சொல்லணுமா அப்படின்னு கூட சில பேர் நினைப்பாங்க. ஆனா நமக்கு சொல்ல வேண்டிய கடமை. அவன் திருந்துறானோ திருந்தலையோ, நல்வழிக்கு வர்றானோ வரலையோ, கொள்கையை ஏத்துக்கிறானோ ஏத்துக்கிடலையோ, சொல்லக்கூடியது கடமை. நமக்கு நம்ம மேல அல்லாஹ் இருக்கக்கூடிய கடமை, நாம சொல்லிதான் ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லாருமே இந்த கொள்கைக்கு பக்கம் வந்துட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல ஏகப்பட்ட மக்களுக்கு இந்த பிரச்சாரத்தை சொல்லியிருக்கிறாங்க, இந்த கொள்கையை சொல்லியிருக்கிறாங்க, இஸ்லாத்தின் பால் மக்களை அழைத்திருக்கிறார்கள். சொன்ன எல்லாரும் இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்தாங்களான்னு பார்த்தா அப்படி வரல. அல்லாஹ் நாடினவங்க தான் வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அவங்க சொந்த பெரிய தந்தையே இந்த கொள்கைக்கு வரல. ரசூல்லா வளர்த்த, ரசூல்லா பாசம் வைத்திருந்த அந்த பெரிய தந்தையே மரண தருவாயில ரசூல்லா போய் கேட்கும் பொழுது, நான் என்னுடைய பாட்டனார் மார்க்கத்திலேயே நான் மௌத்தாயிடுறேன், என்னுடைய மூதாதையர் மார்க்கத்திலேயே நான் மௌத்தாயிடுறேன், என்ன உற்றுப்பா என்று சொல்லி அவர் ரசூல்லா சொன்ன அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள, ரசூல்லாவுடைய பெரிய தந்தையை ஏற்றுக்கொள்ள, அவங்க குடும்பத்திலே நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ரசூல்லாவாலேயே சொல்லி ஒருத்தர் கொண்டு வர முடியல. அப்ப நம்ம சொன்னவன அவர் வந்துருவாரா? வரமாட்டாரு. ஆனா சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அல்லாஹ் 4 நாட்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பான். ஆனா நம்ம சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. அப்ப நம்ம சொல்லி அவர் திருந்து வரவில்லை என்று சொன்னால் அது அவருடையது, அல்லாஹ்வுக்கு அவருக்கான விஷயம். ஆனா நம்ம சொல்ல வேண்டிய நம்முடைய கடமையாக்கி இருக்குது. சொல்லாமல் இருந்தால் சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய அதாபு தண்டனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதே நேரம் சொல்லி அதன் மூலமாக திருந்தி விட்டார் என்று சொன்னால்
அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை இருக்கு பாருங்க, பெரிய நன்மை, சாதாரண நன்மை கிடையாது. நம்ம தொழுறோம், நம்ம நோன்பு வைக்கிறோம், நம்ம கட்சி பண்றோம், நம்ம தான தர்மம் பண்றோம். இந்த காரியங்கள்லாம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுமா 100% பார்த்தா சொல்ல முடியாது. நம்ம தொழுறோம்னா தொழுற எல்லா தொழுகைக்கும் அல்லாட்ட கூலி கிடைச்சிருமா? நம்ம தொழுகையில அவ்வளவு பெர்ஃபெக்டா தொழுகிறோமா? ஒரு தவறு கூட செய்யலையா? ஒரு தவறு, ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் கூட செய்யாம நம்ம தொழுதுட்டு இருக்கிறோம். 5 நேரம் தொழுகிறோம்னா எல்லா தொழுகையும் அல்லாஹ் நமக்கு நன்மை தந்துருவா நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லாஹ் நானா தருவா, இல்லைன்னா அதுல எவ்வளவு குறைகள் இருக்கலாம். நம்ம நோன்பு வைக்கிறோம், நோன்பு வைக்கும் பொழுது எல்லா நோன்பு எல்லாம் ஏற்றுக்கொள்வா நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? நம்ம தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள்லாம் நோன்பு நேரத்துல வரும். அதுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? அதுக்கான கூலியை தருவானா? தரது வாய்ப்பு இல்லை. அப்ப நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் அனைத்துமே முழுமையா நமக்கு அல்லாட்ட கூலியை தரும் சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மட்டுமே நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் சொல்லி நம்ம நினைக்க முடியாது. அது மட்டுமே நம்மள மறுமையில வெற்றியை தந்துரும் சொல்லி நம்ம நினைக்க முடியாது. நாம செய்யக்கூடிய அமல்களோடு சேர்த்து வேற வேற சில அமல்களை நம்ம செய்தால்தான் அதுவும் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படி அடிஷனலா செய்யக்கூடிய அமல்கள்ல முக்கியமான அமல் என்னன்னா பிறருக்கு இந்த தாவா பண்றது, எடுத்து சொல்றது, மார்க்கத்தின் பக்கம், கொள்கையின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் அழைக்கிறது. இது கன்ஃபார்மா நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு எளிமையான வழி. இதை செய்யறதன் மூலமாக நமக்கு அதிக அதிக நன்மை கிடைக்கும். நாம ஒருத்தர் சிற்கில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம சொல்றோம், அவர் சிறுக்குல இருந்து கொண்டே தொழுதாலோ நோன்பு வச்சாலோ எந்த நல்ல அமல் செய்தாலும் அல்லாட்ட எந்த பலனும் கிடைக்காது. சிறுக்கு வச்சிருக்கக்கூடிய ஆளுக்கு அமல்கள் அனைத்துமே அழிஞ்சு போயிடும், அல்லாவோட எந்த பலனும் கிடைக்காது. அப்ப அந்த சிறுக்கு செய்து இருக்கக்கூடிய ஆள்கிட்ட நீங்க ஒரு மறுமையில பெரிய தோல்வியை தரக்கூடிய காரியம், நிரந்தர நரகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம், அதுல இருந்து வெளியே வந்துருங்க என்று சொல்லி அவர் அந்த சிறுக்குல இருந்து வெளியே வந்து விட்டாருன்னு சொன்னா அவர் செய்யக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளுக்கும் அல்லாட்ட கூலி கிடைக்கும், நன்மை கிடைக்கும், தொழுகையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் உங்களுக்கும் பங்கு வந்துடும். நீங்க அவர்கிட்ட சிறுக்குல இருந்து விடுபட சொல்லிட்டீங்க, அவர் அதை கேட்டு சிறுக்குல இருந்து விடுபட்டு அதுக்கு பிறகு தொழுகை நோன்பு எல்லாம் வைக்கிறாருன்னு சொன்னா, அவர் ஒரு நேரம் தொழுதாருங்கன்னா அந்த தொழுகையில அவருக்கும் நன்மை கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு நன்மை. நீங்க ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுறீங்க, அந்த மனிதர் 5 நாள் தொழுதாருன்னா உங்களுக்கு 10 நேரம் தொழுகை நன்மை கிடைச்சிடும். ஏன்? அவருடைய நன்மையை சேர்த்து உங்களுக்கு வந்துடும். அந்த ஒரு மனிதர் ஒரு 10 பேரை சொல்றாருன்னா அந்த 10 பேர் 5 நேரம் தொழுதா 50 பேருடைய தொழுகை யாருக்கு வரும்? யார் முதல்ல சொன்னாரோ அவருக்கு சேர்ந்துடும். அப்ப இப்படி 50 பேர், 100 பேர், 1000 பேர் சொல்லி போகும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்களுடைய நன்மைகள் யாருக்கு வரும்? நீங்க ஒருத்தர் தான் சொல்லியிருப்பீங்க, நீங்க ஒரு நபர்கிட்ட ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறீங்க, அந்த செய்தியின் மூலமாக நல்வழி பாதைக்கு வந்துட்டாரு, இந்த கொள்கைக்கு வந்துட்டாரு, மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அனைத்து வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய நிலைக்கு வந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நன்மைகள்லையும் உங்களுக்கு பங்கு சேர்ந்து விடும். எந்த அளவுக்கு சேரும்னா நீங்க மௌத்தான பிறகு சேர்ந்துடும். நீங்க உயிரோடு இருக்கும்போது மட்டும் சேராது, நீங்க இறந்து போறீங்க, நீங்க மௌத்தான பிறகு கூட நீங்க யாருக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறீங்களோ அவர் மூலமாக எத்தனை பேருக்கு அந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறதோ அத்தனை பேருக்கு எந்த அளவுக்கு போய் சேருதோ அந்த செய்தி அந்த அளவுக்குள்ள மக்களுடைய நன்மையும் நீங்க மரணித்த பிறகு உங்களுக்கு சேர்ந்துடும். இதை ரசூல்லா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை தவிர இந்த உலகத்துல ஒரு மனிதன் மரணிச்சுட்டாங்கன்னா எல்லாமே முடிவுக்கு வந்துருமா. தொழுகை, நோன்பு, சதக்கா எல்லா காரியங்களும் ஒருத்தர் இறந்து போயிட்டான், அதுக்கப்புறம் அவன் தொழ முடியுமா? அதுக்கப்புறம் அவன் நோன்பு வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் அவன் ஜக்காத்து கொடுக்க முடியுமா? அதுக்கப்புறம் அவன் தான தர்மம் எதுவுமே செய்ய முடியாது. எல்லா நல்ல அமல்களும் அவன் இறந்துட்டான்னா முடிவுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் அவனுக்கு கணக்கு முடிச்சிருவாங்க. ஆனா 3 காரியத்துக்கு முடிவு வராது. அவன் இறந்த பிறகும் அவனுக்கு அங்க வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இறந்துருவான், அவன் மரணிச்சிருவான், மௌத்தாயிருவான். ஆனா அவனுக்கு ஒரு 3 காரியம் அவன் செய்துட்டு இந்த உலகத்தை செய்துட்டு போயிட்டாங்கன்னா அவன் மௌத்தான பிறகு கூட அவனுக்கு பேர்ல அங்க வரவு வைக்கப்படும், அவன் நன்மை எழுதப்படும். என்ன 3 காரியம் என்று சொன்னால், 1 பயனுள்ள கல்வி, மற்ற மக்களுக்கு மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த கல்வி, பயனுள்ள கல்வி. அந்த கல்வியை ஒருத்தர் சொல்றாருன்னா இந்த மாதிரி எத்தனை பேருக்கு போய் சேருதோ அத்தனை பேருடைய நன்மைகளும் இவர் மரணித்த பிறகும் இவருக்கு சேரும். சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். ஒரு கிணறு வெட்டி வச்சுட்டு போயிடாரு, அந்த கிணறு எத்தனை வருஷத்துக்கு இருக்குதோ அத்தனை வருஷத்துக்கு யார் யாரெல்லாம் அந்த கிணறுல தண்ணி எடுக்கிறாங்களோ அத்தனை பேருடைய நன்மைகள் இவருக்கு சேரும். அந்த கிணறு இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவ்வளவு நன்மை இருக்குது, எவ்வளவு பேருக்கு பலனளிக்குதோ அவ்வளவு பேருடைய நன்மை சேரும். ஒரு நிலம் இருக்குது,
அந்த நிலத்தை வந்து மக்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிறாரு. ஒரு ஏதாவது ஜமாத்துக்கோ ஏதாவது பொது நேர தொழில்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிறாரு. இதுல வரக்கூடிய விளைச்சல், இதுல வரக்கூடிய வருமானம் எல்லாமே ஏழைகளுக்கு போகட்டும் அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிட்டாருன்னா அந்த நிலம் இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அதுல எத்தனை பேர் பயனடைகிறாரோ அவ்வளவு பேருடைய நன்மையோடு யாருக்கு வந்து சேரும்? யார் வந்து முதல்ல இந்த தர்மத்தை செய்து வச்சுட்டு போனாரோ, நிலையான தர்மத்தை யார் செய்தாரோ அவருக்கு வந்து சேர்ந்துவிடும். அதே மாதிரி சாலிகான பிள்ளைகள், அது ஒரு நல்ல பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி அந்த பிள்ளைங்க வந்து இவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும்னா இவர் மரணித்த பிறகு அந்த பிரார்த்தனை மூலமாக இவருக்கு வந்து நன்மை சேரும். அப்ப இந்த 3 விஷயங்கள் வந்து ஒரு மனிதன் மரணித்த பிறகு கூட அவனுக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. இப்ப அந்த 3 காரியங்கள்ல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா பிறருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றது, இந்த கொள்கையை எடுத்து சொல்றது, இந்த தௌஹீதை எடுத்து சொல்றது. இதை வந்து நம்ம பொழுதுபோக்கா இருந்தக்கூடாது. இது வந்து இது கடமை. இதை செய்யலைன்னு சொன்னா அல்லாஹ் நம்ம குற்றம் பிடிப்பான், ஏன் செய்யலைன்னு கேட்பான். அதை செய்யாம தவிர்த்து நம்ம பக்கத்துல உள்ளவங்களெல்லாம் கவனிக்காம விட்டோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து, அந்த அழிவு கூட நமக்கும் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒரு காரியத்தை ஒரு தவறு தீமை தெரிஞ்சு அதை தடுக்காம விட்டுட்டோம்னு சொன்னா அது நாளடைவில் அது மேல உள்ள வெறுப்பு கூட நமக்கு போயிடும். நம்ம தெருவில் ஒரு சாராய கடை இருக்குது, அது சாராய கடையை கடந்துதான் நம்ம டெய்லி போகணும். முதல் தடவை போகும்போது நமக்கு அந்த நாத்தம் பிடிக்காது, 2வது தடவை போகும்போது பிடிக்காது, வெறுத்து போவோம், ஒதுங்கி போவோம். நாளடைவில் அப்படிதான் போகணும் அப்படிங்கிற நிலைமை வந்துன்னா என்ன ஆகும்? டீ கடை ஸ்மெல் மாதிரி சாராய கடை ஸ்மெல் நம்ம பழகிக்கணும். ஏன் எப்படி அப்படிதானே போகணும்னு சொல்லி அது நாளடைவில் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களே அந்த போய் உழ வேண்டிய நிலைமை வந்துடும். அப்ப அந்த தீமையை நம்ம ஆரம்பத்திலே தடுத்துட்டோம்னு சொன்னா நம்மளும் பாதுகாக்கப்படுவோம், நம்ம குடும்பமும் பாதுகாக்கப்படும். அது மேல வெறுப்பும் வரும். நம்ம அதை வெறுத்து அதை முதலே தடுக்க முயற்சி பண்ணாம விட்டுட்டோம்னு சொன்னா அது வெறுக்கக்கூடிய விஷயம் நாளடைவில் நம்ம குடும்பத்தையே பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்ப இந்த தீமையை வந்து ஆரம்பத்தையே தடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதற்கு முக்கியமா மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருக்கணும். எல்லா மக்களிடம் நம்ம பெற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் வந்து சென்று சேராத தெரியாத வட மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா 1% கூட தௌஹீத் மக்கள் இருக்க மாட்டாங்க. வட மாநிலங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலாவது பார்த்தா ஒரு 5% இருப்பாங்க. வேற ஸ்டேட்ல எல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக தௌஹீத் மக்கள் இருக்கிறாங்க. அப்ப போய் சேர வேண்டிய இடம் நிறைய இருக்குது. தௌஹீத் கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்கிறது. நாம வந்து அதை முயற்சி எடுக்கணும். அது நம்ம சுமத்தப்பட்ட கடமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு சுமத்திய அதே பணியை வந்து யாருக்கு சுமத்தி இருக்கிறான்? இந்த சத்திய கொள்கையை சரிவர புரிந்து ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய தலையில எல்லாம் சுமத்தி இருக்கிறான். நீ இதை செய்யணும், நீ இதை மக்கள்கிட்ட கொண்டு நீ மட்டும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, பிற மக்களுக்கு இந்த கொள்கையை கொண்டு சேர்க்கணும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த கடமையை